சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு ராகு சனி நட்சத்திர பயிற்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 2025 வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் மீனராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவானந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் கடக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கத்துவது, கதறுவது, அழுவது, கோச்சிக்கிறது, மற்றவர்களை பார்த்து முறைப்பது, எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது, இதெல்லாம் பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் அல்லது உடன் பிறந்தவர்கள் நண்பர்களிடம், கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது. கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும். கோச்சாரத்தில் கிரகங்கள் பாதை மாறும்போது, கெட்ட ஸ்தான பலம் பெறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும். தண்ணி காட்டுவதும் தலைவிதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை. கடக ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் முழுவதும் 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3வது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியத்திலே ராகு, உபஜெயஸ்தானமான 11வது வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி தொந்தரவுகள் விலகுகிறது. ஆடி மாதம் 15ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் வக்கர சனி பகவானுடைய பாதிப்புகள், அஷ்டமச்சனியின் தொந்தரவுகள் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கும். ராகுவும் குருவும் பெரியளவு பாக்கியங்களை கொடுக்க போகிறார்கள். கடகராசிக்கு பாக்கியாதிபதி குரு. அவர் கடந்த ஓராண்டு காலமாக தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது தொழில் வேலையில் வருமான தட்டுப்பாடு, வருமான குறைபாடு, வேலையே இல்லாமல் வீட்டில் இருந்தவர்கள் பல பேர். அவர் லாபத்திலே அமர்ந்திருக்கும் போது எதிர்பாராத தன லாபம். உங்களுடைய சிறிய ஆசை, பெரிய ஆசை, பேராசை, எல்லா ஆசைகளையும் குருபகானந்து நிவர்த்தி செய்து கொடுக்க போகிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் 11வது வீட்டில் இருக்கும்போது ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் கடக ராசி அன்பர்களுக்கு திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது. சுய முயற்சியால், சுய சம்பாதித்தால் வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் இப்படி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. கோச்சாரத்திலே 9வது வீட்டிலே ராகு வரும்போது தந்தையை விட என்னுடைய சுய உழைப்பால், சுய சம்பாதித்தால் ஒரு கார் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுய முயற்சி, சுய உழைப்பால், சுய சம்பாதித்தால் ஒரு மனிதன் முன்னேற்றம் அடைந்து விடலாம். கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு பலகீனமான ஒரு அமைப்பு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அஷ்டமத்திலே சனி அமர்ந்து வண்டி வாகன விபத்து, வழக்கு வெள்ளங்க, கோர்ட்டு கேஸு, எதிர்பாராத உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டார். ஒரு பயம், பதற்றம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளாரியே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி விட்டார். கடகராசி அன்பர்கள் அதிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. 9வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கடகராசி அன்பர்களுக்கு முதல்ல சுபகாரியங்களை செய்து வைக்க போகிறார். குரு பகவானை போல் ராகு செயல்பட போகிறார். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. ராகு பிரம்மாண்ட பேரின்ப கிரகம். ஒரு மனிதனுக்கு அரசு, அரசியலில் பெயர், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவியை கொடுக்கக்கூடியவர் ராகு. 9வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது முதல் விஷயமாக திருமண காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்
இதை கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். பாக்கியத்திலே ராகு பகவான் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. புதிய உறவு மலரும். உங்கள் குடும்பத்திலோ வெளியிடங்களிலோ புதிய உறவு, புதிய நட்பு கடகராசி அன்பர்களுக்கு மலரும். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பழைய பாக்கி, பழைய கடன் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராகு பகவான் கருநாக பாம்பு, மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர். மத்திய அரசு பணி, ரயில்வே, கப்பல் துறை, வேலைவாய்ப்புக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், வேலை கிடைக்கும். மத்திய அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், வேலை கிடைக்கும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியத்திலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது கோயில் காரியங்கள், தர்ம காரியங்கள் தடைப்பட்டதை மீண்டும் தொடரலாம். நீண்ட தூர பயணம், யாத்திரை கடகராசி என்பர்கள் தொடரலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புத்திர தோஷம் நீங்கிறது, திருமண தடை நீங்குது, தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்க போகிறது. தந்தையும் மகனும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் கீரியும் பாம்பு போல் செயல்பட்டவர்கள் அந்த தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை தொழில் மூலம் நல்ல வருமானம் உண்டு. தடையின்றி வருமானம் சம்பாதிக்கலாம். குருபன் 11வது வீட்டில் அமர்ந்து லாபங்களை கொடுக்க போகிறார். தகவல் தொடர்பு துறை, செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் கடகராசி என்பதற்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் குறையும். 8ஆம் வீட்டிலே கலத்தரக்காரகன் சஞ்சாரம் செய்யும்போது தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் கடகராசி என்பதற்கு நீங்க போகிறது. நீங்களாக விட்டுட்டு மீண்டும் ஒரு நல்ல பிள்ளையாக வாழ போகிறீங்க. கோச்சாரத்தில் மீனராசியில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது நவாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியிலிருந்து 2 மாதமாக துலாம், கன்னி, சிம்மராசி வரை வரப்போகிறார். அதன் பிறகு கடகராசிக்கே ராகு பகவான் வரப்போகிறார். பாக்கியத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது கடகராசி என்பர்கள் கடந்த 9 மாதமாக உங்களுக்கு ஏற்பட்ட பலகீனம் நீங்கும். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி உங்களுக்கு பலகீனமான நிகழ்வுகள் உங்களை விட்டு போக போகிறது. பெரிய அளவு பிரச்சனைகள், பெரிய அளவு கஷ்டங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. லாபத்திலே குரு அமர்ந்திருக்கும் போது கடகராசி என்பர்கள் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் இனிமேட்டு தடையின்றி லாபம் வரப்போகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ராகு பெயர்ச்சி கடகராசி என்பளுக்கு பாக்கிய ராகுவாக செயல்பட போகிறார். சகல பாக்கியங்கள் உண்டு. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது நீங்கள் சின்ன வேலைக்கு முயற்சி செய்வீங்க. உங்களுக்கு பெரிய பொறுப்பு, பெரிய ஒரு கம்பெனியில் நீங்களே முதலாளியாகக்கூடிய வாய்ப்புகள் கூட கடகராசி அன்பளுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டம் என்றால் லாட்ரியில் பம்பர் பிரைஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரன், லட்சாதிபதி, முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகளும் கடகராசி அன்பளுக்கு உண்டு. பெரிய அளவு குழப்பங்களிலிருந்து கடகராசி அன்பர்கள் மீண்டு வருவது போல் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் இருக்கிறது.
பாக்கியத்தில் அமரக்கூடிய ராகு தந்தைக்கு ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகளை நிவர்த்தி செய்ய போகிறார். தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடை நிவர்த்தி செய்ய போகிறார். தந்தை தொழில், தந்தை வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். தந்தைக்கும் நல்ல வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு, தந்தைக்கும் பெயர் மதிப்பு மரியாதை உயரும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.